வணக்கம். சமையலறை பார்ட் 5னுடைய இந்த பகுதிக்கு உங்கள நான் வரவேற்கிறேன். இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இந்த வீடியோல பேசப் போறோம். இந்த வீடியோவ மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபுல்லா பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்க. இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. இப்போ என்னுடைய சுய அனுபவத்திலேருந்து ஒரு விஷயத்த சொல்லி நான் இந்த வீடியோவ ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கடுமையான பல்வலி ஒண்ணு ஏற்பட்டது. அப்போ டாக்டர் கிட்ட போலான்னும்போது எங்க வீட்ல எங்க அப்பாவ பெத்த பாட்டி ஒருத்தங்க சத்தம் போட்டாங்க. "டேய் அதெல்லாம் போவாதடா, இதெல்லாம் சின்ன விஷயம்னாங்க." ஆனா என்னால வலி தாங்க முடியாம நான் டாக்டர் கிட்ட டென்டிஸ்ட் கிட்ட போகும்போது அவங்க எனக்கு எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்துட்டு அவங்க ஒரு பெரிய பட்ஜெட் ஒன்று கொடுத்தாங்க. என்னன்னா 2, 3 பல்ல எடுக்கணும், ஒரு 2, 3 பல்லு ரூட் கேனால் பண்ணணும், அப்புறமா பல்லு எடுத்த இடத்துல பல்லு மாட்டணும்னு சொல்லி ஒரு பெரிய பட்ஜெட் கொடுத்தாங்க. என்னால அப்ப அந்த பட்ஜெட் எல்லாம் பேர் பண்ற மாதிரி அது செலவு பண்றதுக்கான வசதி இல்லாத நேரம் அது. அப்போ அவங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. இல்லைங்க எங்ககிட்ட ஃபைனான்ஸ் இது கூட இருக்கு, நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா இஎம்ஐல கூட அதை கட்டிக்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு ஒன்றும் புரியல. ஃபர்ஸ்ட் சரின்னு சொல்லிட்டு ஒரு பல்லு எடுத்துட்டேன். 2வது பல்லு பெயின் இருக்காது. ஒரு பக்கம் பல்லுல பெயின் இல்லை. இப்போ அந்த ஸ்டேஜில் சரி எங்கள் பாட்டியை நோக்க சத்தம் போட்டுருந்தாங்களா, அதுக்கிட்ட என்னதான் விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒரு அற்புதமான விஷயம் ஒன்று சொன்னாங்கங்க. அதை நான் விளையாட்டாக தான் செஞ்சு பார்த்தேன். ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு பல்லு பிரச்சனையே வரவே கிடையாது. இதை எத்தனையோ நண்பர்கள் கிட்ட சொல்லிட்டேன், எவ்வளோ தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லிட்டேன். அவங்களுக்கு கூட அது அற்புதமாக ஒரு மேஜிக்கலாக ஒரு விஷயம் நடக்குதுங்க. அது என்னன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 4-5 கொழுந்து வெத்தலை, ஒரு 5 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு 10-15 வெத்தலை கொடுப்பாங்க. அதுலேயே கொழுந்து வெத்தலையாக இருக்கிறத எடுத்து காம்பை கிள்ளிட்டு அதில் ஒரு 10 பல்லு மிளகு அது 2யும் போட்டு எங்கள் பாட்டி இடித்து அந்த வெத்தலை பாக்கு போட்டு இடிப்பாங்க இல்லையா, அதில் போட்டு இடித்து அதை எடுத்து கொடுத்தாங்க. அதை எந்த பல்லு வலிக்குதோ அந்த பல்லுடைய மேலே உள்ள ஈறு, அது உள்பகுதி, இந்த உதட்டுக்கும் அந்த பல்லுக்கும் ஈருக்கும் நடுவில் 10 போட்ட மாதிரி வச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த மேல் பகுதியில் அந்த 10 மேலேயும் போட்டுக்கணும். ஒரு 10 நிமிஷம். எச்சில் நிறைய ஊறும், ஆனால் அந்த எச்சில முழுங்கிடக்கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சொத்த பல்லில் உள்ள அந்த புழுக்கள் பூச்சிகள் இது கண்ணுக்கு தெரியாத விஷயம் அதெல்லாம் அதில் வந்துடும் அப்படின்னு. விஷம், அந்த விஷம் எல்லாம் வந்துடும். அப்போ அதை துப்பிக்கிட்டே இருக்கணும் ஒரு 10 நிமிடம். அதுக்கப்புறம் நீங்கள் வாய் கொப்பளிச்சுட்டு நீங்கள் நார்மல் ஆகிட்டீங்கன்னா ஒரே நாள் 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரத்தில், இல்லை காலையில் பண்ணிங்கன்னா சாயந்தரத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த பல்லு வலி போயிடும். அப்படி ரொம்ப சிவியராக இருந்ததுன்னா 2 நாள் பண்ண வேண்டியிருக்கும், அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் வருஷக்கணக்காக வரவே வராது. அதுக்கப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு வந்ததுன்னா திரும்ப அதே மாதிரி பண்ணுங்க, அது போயிடும். வீக்கம், பல்லு, சொத்த பல்லு, புழுக்கள், பல்லு வலி, இது எது இருந்தாலும் இதை ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போங்க. டாக்டர் கிட்ட போய் நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டோம்னா நம்ம செலவை நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க. நம்மெல்லாம் மாதம் மாதம் சம்பாரித்து அந்தந்த மாதம் செலவு பண்ணக்கூடிய ஆட்கள். எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ குடும்பங்கள் நல்ல சேமிப்பில் நல்ல வளர்ச்சி அடைஞ்சு ஒரு லெவலுக்கு வர நேரத்துக்கு குடும்பத்தில் உள்ள யாரோ ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அதனால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அதனால் கடன் பட்டு அந்த கடன்லேருந்து மீள முடியாமல் தத்தளித்து போராடிட்டு இருக்கு எத்தனையோ குடும்பங்கள் எனக்கு தெரியும். அதனால நீங்கள் கொஞ்சம் வருமுன் காப்பவன் தான் அறிவாளி. இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறது இல்லாமல் எவ்வளோ பேருக்கு முடியுமோ அவ்வளோ பேருக்கு சொல்லுங்கள். இப்போ பல்லுன்னு எடுத்துக்கிட்டனால இப்போ நம்ம பல்லு வெள்ளையாகணும், பல்லு மஞ்சளாக இருக்குதுன்னு நிறைய பேருக்கு பிரச்சனை. இந்த பல்லை தேய்ச்சி வெள்ளையாக்குறது அது ஆர்டிஸ்ட்டு, பப்ளிக் ஃபிகர்ஸு அந்த மாதிரி இருக்கிறவங்க அதை பண்ணுவாங்க. அது பல்லுடைய மேல் லேயரை எடுக்கிறதுனால பல்லு மெல்லிசாகி அதுக்கப்புறம் அது வீக்கு தான். அது என்னதான் அந்த பல்லு தேய்ச்சி போட்டாலும் அதெல்லாம் தேவையே கிடையாதுங்க. நீங்கள் ஆரஞ்சு பழம் பார்த்துருக்கீங்க, இயற்கையோட அற்புதத்தை பாருங்கள். ஆரஞ்சு பழம் பார்த்துருக்கீங்களா? அதோட மேலே ஆரஞ்சாக இருக்கும். அந்த தோலை உரிச்சு போட்டுட்டு நம்ம சொலையை சாப்பிட்ருவோம். தோலோட மகிமை நமக்கு தெரியறதில்ல. ஆனால் அந்த தோலை திருப்பி பார்த்தீங்கன்னா உள்பக்கம் வெள்ளையாக இருக்கும். அது என்ன தெரியுங்களா? அந்த மேல் பக்கத்தில் உள்ள ஆரஞ்சு வண்ண துகள்கள் அந்த கலர் இன்க்ரீடியன்ஸை பழத்துக்குள்ளே பாதிக்காமல் இருக்கிறதுக்கு பழத்துக்கும் அந்த மேல் தோலுக்கும் இடையில வெள்ளையாக ஒரு பகுதி ஒன்று இருக்கும். அது 2யும் தடுத்து அந்த கலரை வெண்மையாக்குது. அப்படி ஒரு விஷயம் இயற்கையாகவே. இது எதனால என்ன விஷயம் அதில் இருக்குன்னு விஞ்ஞானிகளால் கூட கண்டுபிடிக்க முடியலங்க. அந்த வெள்ளை பகுதியை எடுத்து நீங்கள் பல்லில் நல்லா தேய்ச்சிங்கன்னா, ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தினம் தினம், இல்லை ஒரு வாரத்துக்கு எப்போல்லாம் அந்த பழம் சாப்பிட்றீங்களோ எப்போல்லாம் அது கிடைக்குதோ, இது எல்லா பழத்துலேயும் உள்பக்கத்தில் வெள்ளையாக இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த பழங்களில். அதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் குறிப்பாக அதிக பவர், அதிக உங்களுக்கு விளைவுகளை கொடுக்கறது இந்த ஆரஞ்சு பழத்தில் தான் இருக்குங்க. இந்த ஆரஞ்சு பழத்தோட தோலை தூக்கி போட்டுறாதீங்க. அது
பிரித்து போட்டுட்டு பழத்தை சாப்பிடுங்க. அந்த தோலை பல்லில் வச்சு தேய்ங்க. 2வது, சாதம் வடித்த தண்ணி இருக்கு இல்லையா, அதில் எலுமிச்சம் பழத்தினுடைய ஒரு 4-5 சொட்டு புழிஞ்சி அதை வாயில் வச்சுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து வாய் கொப்பளிச்சு துப்பிட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா பல்லு இயற்கையாகவே வெண்மை ஆகிடும், வாய் மனமாக இருக்கும், வாய் சுத்தமாக இருக்கும். இப்போ நம்ம பல்லு அப்படின்றத பற்றி மட்டும் நம்ம எடுத்து பேசியிருக்கோம். ஏன் பல்லு எடுத்திருக்கோம்னா, இந்த பல்லுன்றது வந்து மிக முக்கியமான பொறுப்பு. மாட்டை வாங்கும்போது பல்லை பிடிச்சி தான் பார்த்து வாங்குவாங்க. ஏன்? அது மாட்டுடைய ஆரோக்கியம் அது பல்லுலே தெரிஞ்சு போயிடும். இப்போ இந்த தலை இருக்கு இல்லையா, இந்த தலை வந்து இந்த முதுகு தண்டு அப்படின்ற குச்சியில இந்த இந்த மண்டை ஓடு வந்து ஆடிட்டு இருக்கு. அந்த பேலன்ஸ் பண்றதுல முக்கியமான பங்கு வந்து இந்த பல்லுக்கு இருக்குங்க. இப்போ நீங்க ஒரு பல்லை எடுக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த பேலன்ஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகும். அது பேலன்ஸ் போயிடும். இந்த பேலன்ஸ் போகும்போது ஒரு பக்கம் போகும்போது இன்னொரு பக்கம் வேற ஏதாவது பக்க விளைவுகள் உங்களுக்கு ஏற்படும். அது எதனாலன்றது உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு ஆயிரக்கணக்கா லட்சக்கணக்கா பல சோதனைகள் வந்து டாக்டர் எடுக்க சொல்லி அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த விஷயத்த மட்டும்தான் நீங்கள் குணப்படுத்துவீங்க. திருப்பி அது வேற ஒரு விளைவை ஏற்படுத்தும். இது எல்லாத்துக்கும் காரணம் பல்லு. ஸோ பல்லை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப யோசிக்கணும். ரொம்ப அதுக்கு முன்னாடி வேற விதமாக ஏதாவது பண்ணி பல்லை காப்பாற்ற முடியுமான்னு பாருங்கள். பல்லெல்லாம் ஈஸியாக எடுத்துடாதீங்க. ஒரு பல்லு எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 5-10 வருஷம் உங்கள் ஆயுளில் கம்மியாகுன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 2வது, பல்லு வலின்றது உடம்பு உங்களுக்கு சொல்கிற ஒரு அறிகுறி. ஒரு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான முன் அறிகுறியாக கூட இந்த பல் வலி வந்து இருக்கும்னு வந்து சொல்கிறாங்க. சுகர் அதிகமானாலோ பிபி அதிகமானாலோ அது பல்லு வலியில் காமிக்கும். அதை கண்டுக்காமல் நீங்கள் போயிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்ல கொண்டு போய் விடும். ஸோ பல்லுன்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு நான் சொன்ன வைத்தியம் இல்லாத சில வைத்தியங்களும் வீட்டு பெரியவங்களை கேட்டு நீங்கள் பண்ணலாம். ஆனால் பல்லு வலி வந்தால் முதல்ல நான் சொன்ன விஷயத்த பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பற்றி நிறைய வீடியோஸ் இனிமேல் நம்மளுடைய சேனலில் வரப்போகுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இது மாதிரி பல சமையல் குறிப்புகள், பல சமையலறை டிப்ஸ் உங்களை வந்து சேரும் அடுத்த வீடியோக்களில். நன்றி. அதுவரை உங்களிடம் இருந்து உங்கள் AJH.